இதெல்லாம் மனுஷ ஜென்மமா, இதுங்கெல்லாம் திருந்தாதுங்க. அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் பார்க்குறதுக்கு. என்னென்னா பார்வை பற்றி வந்து பேசுகிறாங்க. வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. இனிமேல் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? பாரு கமருதீன் மேட்ரு தான். அவங்களுக்கு ஒரு கோசிப் வேணும்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாருலாம் திருந்தவே மாட்டா வெளியே போயின்னு சொல்லிட்டு இந்த ஓனக்கழுவி திவ்யா வந்து சொல்லிட்டுருக்கு. கமருதீனாவது பரவாயில்ல, அவனாவது கொஞ்சம் சாரி கேட்டது வந்து அவன் மனசால் அறிஞ்சு சாரி கேட்ட மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது சாந்திரா கிட்ட. ஆனால் பாருலாம் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து சாரி கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க 2 பேரையும் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியாச்சுல்ல, எதுக்கு திருப்பி வந்து அவங்களோட கேரக்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? திவ்யா திருப்பி அவளோட விஷத்தை வந்து கக்கினே இருக்கா. பார்வதியை பற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவெல்லாம் திருந்தவே மாட்டா, அவளுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து அவள் தெரிஞ்சு பிளான் பண்ணி பண்ணா. நம்மளுக்காவது வீக்கெண்டில் வந்து ஏதாவது சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுவோம். ஆனால் அவள் அப்படி இல்லை. இத்தனைக்கும் அவள் ஜேர்னலிசம் படிச்சிருக்கால, படித்த பொண்ணு தானே. ஆனால் அவள் வந்து பண்ணுற கேம் எல்லாமே வேணும்னே வந்து பண்ணுற கேம். அவள் திருந்தாத ஜென்மம், அவளுக்கு கில்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு வாய்க்கு பார்வை வந்து கரைச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து விக்ரம் வந்து இல்லை அப்படி சொல்ல முடியாது, என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில டைமில் உடஞ்சி போயிடுவாங்கன்னு சொல்லும்போது அதை கூட சப்போர்ட் பண்ணல. அப்படிலாம் கிடையாது, பார்வலாம் வந்து சான்ஸே இல்லை திருந்துறதுக்கு. ஆமாம், பெரிய கொலைக்காரி அவள் வந்து திருந்துறதுக்கு. அடுத்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா சாந்திரா கேட்குது, பாரு வந்து வெளியே போயிட்டாங்கல்ல, இனிமேல் நான் வந்து வெளியே போனால் அவங்க என்னை அடிப்பாங்களா, என்னை திட்டுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏமா உனக்கு வந்து மூளை கழிஞ்சிருச்சா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அவளே பாவம் இவ்வளோ நாள் வந்து வேலை செஞ்சுக்கே காசு கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டு இருப்பா. இதில் வேற உன்னை வந்து திட்டுறதும் அடிக்கிறதும் வேலையை அவளுக்கு. ஏங்க இவங்களால எப்படிலாம் வந்து யோசிக்க முடியுது பாருங்களேன். இவங்களாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. நல்லா விளையாடிட்டு இருந்த 2 பிளேயர்ஸ் வந்து திடீர்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் என்னாவும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி யோசிக்காம, இல்லைனா நம்ம சைடு ஏதாவது தப்பு இருந்ததா கொஞ்சமாவது யோசிக்கலாம்லே. ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இருந்த ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. திடீர்னு வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து யோசிக்காமலே ஆயிடுச்சு. சரி, இப்போ அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்க சேஃபாக இருப்பாங்களா? ஒரு மனிதாபிமானம்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இங்கே கேம் முடிஞ்சு போச்சு, பாரு கமருதீனோட கேம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களோட கேம் தானே இருக்குது. அட்லீஸ்ட் அந்த கேமுக்காக உண்மையாகவே இருக்கலாம்ல. நாங்கள் வந்து ஹியூமனிட்டியாக யோசிக்கிறோம், நாங்கள் வந்து அவங்கள கன்சர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம முன்னாடியாவது, அதாவது இந்த கேமரா முன்னாடியாவது கொஞ்சம் நடிக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். சாந்திராக்கெலாம் வந்து யார் வந்து மென்டல் டெஸ்ட் எடுத்து உள்ளே அனுப்பிச்சாங்களோ தெரியல. அவெல்லாம் வந்து நார்மலான ஒரு பொம்பளே கிடையாது. ஷீ இஸ் நாட் அட் ஆல் நார்மல். எல்லாமே வந்து தலை தெரிஞ்சு தான் வந்து யோசிப்பா. ஸோ அடுத்து அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு மாதிரி ஒரு அக்காவோ தங்கச்சியோ எனக்கு இருந்தாங்கன்னா நான் வீடை விட்டே ஓடி போயிருப்பேன்னு. ஏமா உனக்கு என்னம்மா இப்போ பிரச்சனை? அதான் அவள் கிளம்பிட்டாளேன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, அவள் எப்படி என்கிட்ட வந்து ஆபாச குறியீடு காமிக்கலான்னு. அடே பாவி, பாம்பு கூட பகையை மறக்கும். ஆனால் இந்த அரோரா திவ்யா, இது 2 செம்ம பாய்சன். இந்த இருதலை பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, இது 2க்கும் அதே மாதிரி. பார்வதி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒருத்தர் கூட சென்ட் ஆஃப் பண்ண வரல. இந்த மாதிரி பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கூட கேட்கல. அரோரா கிட்ட பண்ணுற மாதிரி பாரு வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்களா பிக் பாஸ்? இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டுட்டு தானே இருந்தாங்க. இருந்தும் அந்த பொண்ணு வந்து நல்லா தானே விளையாடினாங்க. ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டு ஒரு கேம் விளையாடி 90வது நாள் வந்து அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சு எப்படி இருக்கும்? அவளோட நிலைமை யாரும் யோசிச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு நடந்தது என்ன, எனக்கு என்ன நடந்தது, எனக்கு அவள் என்ன சொன்னா, அதை மட்டும் யோசிச்சுனே இருங்க. ஆபாச குறியீடு விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளோ கெஞ்சன் அவகிட்ட, அவள் வந்து சொல்லிட்டா. என்ன பெரிய சொல்லிட்டான்னு சொல்லினே இருக்கு. எனக்கு புரியல, இவெல்லாம் மனுஷியா இல்லை குட்டிச்சாத்தானே தெரியல மக்களே. ஏன்னா இதுங்களுக்குள்ள கொஞ்சமாவது ஒரு ஈரப்பதம் வேணும்ல. கண்டிப்பாக இல்லைங்க. என்னதான் ரெட் கார்டு வாங்கி வெளியே அனுப்பினாலும், என்னதான் பாரு கமருதீன் மேலே வந்து இவங்களுக்கு வன்மம் கோபம் இருந்தாலும், அவங்க 2 பிளேயர்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி வெளியே போயிருக்காங்க, அசிங்கப்பட்டு போயிருக்காங்க. வெளியே அவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிக்கலாமே. இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவன் என்ன இப்படி பண்ணா, அவன் என்ன அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மென்டல் மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்கா. இது கேட்டுட்டு இருந்த கானா வினோத் செம கடுப்பாயிட்டார். இது பாரு, அவங்க தான் ரெட் கார்டு வாங்கி வெளியே போயாச்சு, திருப்பி எதுக்கு நீ அது பேசுகிறேன்னு சொல்லும்போது அது கூட கேட்கல. திருப்பியும் வந்து அதே விஷயந்தான் வந்து அரோரா புலம்பிட்டுருக்கு. இதெல்லாம் உள்ளே வச்சவனை வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட்டு ஃபினாலே கொடுத்து ஃபினாலே வீக்கில் வந்து தள்ளி விட்டுருக்காங்கல்ல, அவனுங்களை சொல்லணும். ஆனால் சத்தியமாக சொல்கிற மக்களை, இதுங்கெல்லாம் வந்து மனுஷ ஜென்மையும் கிடையாது. இதெல்லாம் வந்து பேய் பிசாசு கூட சேர்ந்ததுங்க.